கனடாவில் நான் என்ன ஜாப் செய்கிறேன் பார்ட் 3 வீடியோ தான் அது. பார்ட் 1ல் நான் எப்படி கனடா வந்தேன், என்ன விசாவில் வந்தேன், என்னென்ன செஞ்சேன்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 2ல் அதுக்கு பிறகு படித்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன ஜாப்புக்கு போயிருந்தேன், ஏன் அந்த ஜாப்பை நான் ரிஜெக்ட் பண்ணினேன்னு சொல்லி அதோட விஷயம் எல்லாத்தையும் என்ன சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட் 3 அதோட கண்டினியூஷன். நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதாக்கள் கீழே இந்த பிளேலிஸ்ட்டில் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கேட்ட மாதிரி அவங்களால கமிஷன் பேசிஸில் எனக்கு பே பண்ண அவங்க மறந்துட்டாங்க. ஸோ அதனால் அதை விட்டுட்டு வேறு ஜாப் ஒன்று பார்க்கணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், என் டைமை பேஸ் பண்ணின ஒரு ஜாப் ஒன்று நான் செய்ய முடியாது, செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. என் ஸ்கில்லை பேஸ் பண்ணின ஜாப் ஒன்று தான் நான் செய்யணும். ரெண்டாவது, நான் செய்ய போகிற ஜாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நான் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தோட அலைன் ஆகணும். ஆல்ரெடி நான் இருக்கிற, அதாவது இந்த கண்டென்ட் கிரியேஷன், இந்த வீடியோ கிரியேஷன், லீட் ஜெனரேஷன், இதை மாதிரி விஷயங்களோட அலைன் ஆகணும். மூணாவது, ரெசஷன் ப்ரூஃப் பிஸ்னஸ் ஒன்றுக்குள்ளே நான் ஜாப்புக்கு போகணும். அதாவது ரெசஷன் ப்ரூஃப் பிஸ்னஸ் ஒன்று செய்கிற கம்பெனி ஒன்றில் நான் ஜாப்புக்கு போகணும். ரெசஷன் ப்ரூஃப்னு சொன்னால் எக்கனமி எவ்வளோ பாதாளத்தில் போனாலும் சரி, எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸ் ஸ்லோவாகக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆகிறீங்கன்னு சொன்னால், ஹவுசிங் மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்குள்ள மட்டும்தான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸால் நல்லா சேல்ஸ் எடுக்க இயலும், நல்லா ஷைன் ஆகலும். நாளைக்கு ஹவுசிங் மார்க்கெட் கீழே இறங்கக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் அவ்வளவு பூமி இல்லை. ஓகே, ஒரு கொஞ்சம் காலம் அந்த கனடா கொலம்புக்குள்ளே ரெண்ட்டோட ப்ரைஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய், ஹவுஸோட ப்ரைஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நிறைய பேர் வாங்கினாங்க. இப்போ வாங்கினாக்கள் என்ன செய்யணும், அரைக்கரவாசி விலை குறைய விற்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அவ்வளவு இது இல்லை. நான் உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட்டு சொல்கிறேன். ஸோ இதை மாதிரியான ரெசஷன் ப்ரூஃப் பிஸ்னஸ் இல்லாமல் ரிசெஷன் ப்ரூஃபாக இருக்கிற ஏதாவது ஒரு ஜாப் ஒன்று செய்யணும். நோ மேட்டர் வாட், கனடா எக்கனாமி எங்கே போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எனக்கு தொழில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படியான ஜாப் என்னன்னு சொல்லி நான் தேடிட்டிக்குள்ள அநேகமாக ரியல் எஸ்டேட் லைசன்ஸ் எடுத்தால் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஆகலாம், ரியல் எஸ்டேட் நல்லம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அது எவ்வளோக்கு செட் ஆகும் சரியா என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு ஆடி ஓடி தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ பிடிப்பில்ல. அப்படி ஒர்க் பண்ண எனக்கு பிடிக்கணும்னா நான் இப்போ சிவிலுக்குள்ளே போயிருப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என் கண்டென்ட்டை லெவரேஜ் பண்ணி செய்கிற ஒரு ஜாப் ஒன்று இருக்கணும். நான் எங்கே இருந்து வேணுந்தாலும், அதாவது எனக்கு லொக்கேஷன் ஃப்ரீடம் வேணும். அதாவது நான் கனடாவில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, என் ஃபோனோ என் லேப்டாப்பை வச்சு என்னால் அந்த தொழிலை செய்யக்கூடியதாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் அப்படி செய்ய முடியாது. சிலாக சொன்னாங்க மோர்கேஜ் புரோக்கர் ஆகுங்க, அது நல்லன்னு சொன்னாங்க. ஸ்டில் மோர்கேஜும் ரியல் எஸ்டேட் ஹவுசிங் மார்க்கெட்டு கூட கனெக்ட் ஆகிருக்கிறதால ஸ்டில் இது ரெசஷன் ப்ரூஃப் பிஸ்னஸ் ஒன்று இல்லை. ஸோ இப்போ என்னடா ஜாப் செய்யலாம், என்ன பிஸ்னஸ் செய்யலாம்னு சொல்லி நான் தெரிவேன். பிஸ்னஸ் இல்லை. அடுத்தது 4வது முக்கியம், அந்த ஜாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கம்பெனியில் நான் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கணும். என்ன ஆகணும்னு சொன்னால், அப்படின்னா தான் நான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் அதை போடலாம். அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் அந்த ஸ்கில் ஜாப்புக்குரிய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு, நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செல்ஃப் எம்ப்ளாய்டாக தான் செய்கிறேன். வேறு ஜாப், இந்த ஃப்ரீலான்சிங்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டாக தான் செய்கிறேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் T4ல் வராது. ஸோ T4ல் வராதால நான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலில் நான் ஆட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கிற மாதிரி ஒரு ஜாப் ஒன்று இருக்குமாங்கிறது முதலாவது எந்த கொஸ்டின். அப்படி இருந்தாலும் எங்கே போய் இதை தேடுறங்கிறது 2வது கொஸ்டின். ஸோ இதை பற்றி நான் தேடிட்டு இருக்கக்குள்ள நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, ஸோ பெஸ்ட்டான ஒரு தொழில் ஒன்று உங்களுக்கு செய்யணும்னு சொன்னால், அதாவது பெஸ்ட்டான இன்கம் ஒன்று நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒவ்வொரு மாதமும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எந்த இண்டஸ்ட்ரி அப்படி எந்த ஒரு விஷயம் வெளியில் எடுக்குதுன்னு சொல்லி பாருங்கன்னு போட்டிருந்தாங்க. அதாவது உலகம் என்ன நடந்தாலும் சரி, கனடா நல்லா போனாலும் சரி, கீழே இறங்கினாலும் சரி, எக்கனாமி நல்லா போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, மாதம் நோ மேட்டர் வாட் இதுக்கு பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்கிற மாதிரி ஒரு பேமெண்ட் உண்டு என்ன இருக்கு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவில். அது யார வீடியோன்னு சொல்லி தெரியல, இல்லாட்டி நான் ஷார்ட் அவுட் பண்ணியிருப்பேன். எங்கேயோட இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல எங்கே பார்த்தேன். ஓகேன்னு சொல்லி போட்டு என் பேங்க் அக்கௌண்ட் எடுத்தேன். ஓகே, பார்த்துட்டு போகல. முதலாவது பெரிய இன்கம் இந்த ரெண்ட். ஓகே, ரெண்ட் எதுக்குள்ளே வரும், ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வரும். ரியல் எஸ்டேட் எனக்கு விருப்பம் இல்லை. என்ன ஆகணும்னா சொல்லியிருந்தேன், ரெசஷன் ப்ரூஃப் பிஸ்னஸ் இல்லை. இருந்தாலும் நான் ரெண்ட் பே பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் அது கூடுதலாக மென்டல் ஒர்க்கை விட ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிறதால ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஓகே, 2வது வேறு என்னன்னு சொல்லி பார்த்துட்டே போகக்குள்ள கிரெடிட் கார்டுக்கு எவ்ரி மந்த் நான் பே பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, சில நேரம் ரெண்டை விட கூடுதலான அமௌண்ட் நான் கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு பார்த்தா
கிரெடிட் கார்டுகளை செல் பண்ணுற சேல்ஸ் அசோசியேட்டாக போகலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், என்னதான் கிரெடிட் கார்டுக்கு நான் மாதம் பே பண்ணினாலும் எனக்கு கிரெடிட் கார்டை செல் பண்ணினவருக்கு மாதம் கமிஷனோ மாதம் அவருக்கு இன்கம் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை. பேங்க்ஸுக்கு தான் அந்த இன்கம் போதே தவிர எனக்கு அந்த கிரெடிட் கார்டை செல் பண்ணவருக்கு ஒன் டைம் ஒரு கமிஷன் ஒன்று ஏர்ன் பண்ணிப்பாரு, அதுக்கு பிறகு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரெடிட் கார்டு எனக்கு அவர் தரக்குள்ள ஃப்ரீயாக தான் தந்தார். ஸோ நான் பே பண்ண பெரிய ஒரு அமௌண்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போயிருக்குமான்னு சொன்னால் இல்லை. ஸோ எனக்கு எவ்வளோ கிரெடிட் கார்டு கமிஷன் வரும்னு தெரியா, நான் எப்படி ஒரு $100-200 மேலே கிரெடிட் கார்டு நீங்கள் கிரெடிட் கார்டு சேல்ஸ் பண்ணீங்கன்னா நான் கமிஷன் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு கிரெடிட் கார்டு சேல்ஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அதுக்கு என்ன மாதிரி கமிஷன் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள். ஸோ கிரெடிட் கார்டும் இல்லை. இப்போ வேறு என்னடா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பெரிய அளவில் அமௌண்ட் ஒன்று போகுதுன்னு சொல்லி தேடிட்டு போனால் ஃபைனலி ஐ ஃபவுண்ட் தட். அது என்னன்னு சொன்னால் மை கார் இன்சூரன்ஸ். டக்குன்னு எனக்கு ஒரு ஸ்பாக் ஒன்று பட்டிக்கு. ஓகே, கார் இன்சூரன்ஸ். நான் இந்த காரை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆக போகுது. இந்த கார் வாங்கி இந்த 2 வருஷம் ஆக போகுது. ஒவ்வொரு மாதமும் நான் முதல் வருஷம் கிட்டத்தட்ட $500 பே பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நான் என்ன சொன்னால், நான் கேண்டாவுக்கு வந்து புதுசு எனக்கு டிரைவிங் ரெக்கார்டிங் இல்லைங்கிறதால $500 எவ்ரி சிங்கிள் மந்த் பே பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த $500 நான் பே பண்ணி முடிச்சதுக்கு நான் அந்த 1 இயரில் எந்த விதமான ஆக்சிடென்ட்டுமே எதுவுமே எனக்கு நடக்காதால எனக்கு எந்த விதமான ரிட்டர்னும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தரலை. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன் இன்டாக்டில் தான். நான் முதல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன் 500. திரும்ப 2வது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கனாமிக்கல் எடுத்திருந்தேன். அடுத்த வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் மாற்றணும். எக்கனாமிக்கலில் இப்போ நான் 350 பே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த டைமில் பிக்கரிங்கில் இருந்தேன். பிக்கரிங்லேருந்து திரும்ப இங்கே டவுன் டவுனுக்கு கிட்ட நான் மூவ் ஆனது பிறகு திரும்ப 200 கூடி திரும்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ $500 கிட்ட நான் இப்போ திரும்ப பே பண்ணிட்டு இருக்கேன். 500ல் 450-470 சம்திங் பே பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ எந்த இன்சூரன்ஸ் புரோக்கர் எனக்கு இந்த இன்சூரன்ஸை செல் பண்ணுறதுக்கு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு சொல்லி ஒரு யோசனை ஒன்று வச்சு பார்த்தா ஒன்றுமே செய்யலை அவர். கைஸ், நான் இந்த 2 வருஷமும் நான் இந்த இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு நான் இந்த இன்சூரன்ஸ் புரோக்கரை நானே தான் தேடி போய் இந்த இன்சூரன்ஸ் எடுத்தேனே தவிர அவராக என்ன கால் பண்ணியோ இல்லாட்டி என்ன தேடி வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குறீங்களான்னு கேட்கல. வாவ், இது நான் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறதோட அலைன் ஆகுது. நம்ம யார், நம்ம என்ன செய்கிறோங்கிறத நம்ம வெளுவாக கொடுக்கக்குள்ள அந்த சர்வீஸ் தேவைப்படுறாக்கள் அவங்களாவே தானாக வந்து நம்ம செல் பண்ணுற சர்வீஸில் ஜாயின் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அதை நான் ஃப்ளீட் மார்க்கெட்டிங்லேயும் செஞ்சுட்டு இருக்கிறேன். கிரிப்டோ கரன்சி என்ன கோச்சிங் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். கைஸ், ஓகே, இன்சூரன்ஸ், ஆட்டோ இன்சூரன்ஸ் அது நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்தோட அலைன் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் நான் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ரிசர்ச் வந்து பண்ணுறேன். ஓகே, இன்சூரன்ஸ் என்ன, இன்சூரன்ஸில் என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் வந்து பண்ணுறேன். அப்படி ரிசர்ச் பண்ணவங்க நிறைய விஷயம் தெரிய வருது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் புரோக்கர். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாருன்னு சொன்னால் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியிட ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட இன்சூரன்ஸை சேல் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ இன்சூரன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்கோஷியா பேங்க்கு கால் எடுத்து நான் கார் ஒன்றுக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஸ்கோஷியா பேங்கால் உங்களோட காருக்கு என்ன இன்சூரன்ஸ் ரேட் ப்ரீமியம் ப்ரொவைட் பண்ணிடுமோ அதை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் டிடி கால் அடிங்கன்னா டிடி பேங்க்கு இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களோட காருக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிடுமோ அதை சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவங்க ஒரு கம்பெனிக்கு மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. அதே சமயம் இன்சூரன்ஸ் புரோக்கர்னு ஒரு விஷயம் இருக்கு, அவங்க புரோக்கரேஜில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-15 இல்லாட்டி 40-50 இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க. இவங்கள்ட்ட போய் நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லக்குள்ள உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க சிஸ்டத்தில் போடக்குள்ள எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி லோவஸ்ட் ரேட் இல்லாட்டி பெஸ்ட்டான ரேட் தருதோ அந்த கம்பெனியை உங்களோட கனெக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் எடுத்து தருவாங்க. ஸோ இப்போ என்ன இருக்கிற கேள்வி, நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகிறதா அப்படி இல்லைன்னு இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகிறதா? அதே மாதிரி வேற என்ன இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது, ஹோம் அண்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அடுத்தது ஹெல்த் அண்ட் லைஃப்னு சொல்லி இன்னொரு இன்சூரன்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் ரிசர்ச் பண்ணி நான் புரோக்கர் ஆகிறதா, ஏஜென்ட் ஆகிறதா, இல்லாட்டி ஹோம் அண்ட் ஹெல்த் அண்ட் லைஃப்ங்கிற அந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகிறதான்னு சொல்லி நான் ஃபைனலாக ஒரு முடிவு ஒன்று எடுத்தேன். அந்த முடிவு என்னன்னு சொல்லி நான் இதில் பார்ட் 4 வீடியோவில் எப்படி அதை நான் சூஸ் பண்ணினேன், என்னென்ன விஷயம்லாம் அதுக்கு இடையில் நடந்ததுன்னு சொல்லி பார்ட் 4 வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஆனால் அதில் இருக்கிற என்ன சப் கேட்டகரி ஃபீல்டை சூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 4 வீடியோவில் சந்திப்போம். பை.